ஆமென். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க. தினமும் தேவன் தருகின்ற வார்த்தையை அமர்ந்து உங்களுக்கு அதை நாங்க கொண்டு வருகிறோம். அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்க, நம்முடைய உள்ளான மனிதனை பலப்படுத்துகின்ற ஒரு வார்த்தை. இப்போ இப்போ என்ன எடுத்துக்கலாமே. நல்லா ஜெபிப்போம். சடனா ஒரு சோர்வு வந்துரும். ஒரு சோர்வு வந்த உடனே ஒரு மாரி சோர்ந்து போயிடுவோம். அந்த பவர் இருக்காது, ஜெபிக்கிற பவர். அப்ப என்ன பண்ணலாம்? அட்ஜஸ்ட்மெண்ட்லயே போவோமா? அதே விதமான ஆமாப்பா ஜெபிக்க முடியலப்பா, அந்த ஒரு மூமெண்ட்லயே போவோமா? இல்ல. அது இந்த சோர்வு ஏன் வந்தது? அப்ப நான் மாம்சத்திற்கு ஓவரா ஃபீட் பண்ணியிருக்கிறேன். மாம்சத்திற்கு நான் ரொம்ப ஒரு மாம்சம் சொல்றபடி நான் கேட்கிறேன். மாம்சம் சொல்லுது, போதும் ஹாப்பி, 1/2 ஹவர்லாம் ப்ரேயர் பண்ணாத. மாம்சம் பேசுது இப்ப என்கிட்ட. அத நான் கேட்கிறேன். மாம்சம் நம்மிடத்தில் ஒரு நாளும் பேசக்கூடாது. நாம் என்ன சொல்றோமோ அதை தான் மாம்சம் கேட்கணும். மாம்சம் எப்பொழுதும் கம்ஃபர்ட் ஜோனை தான் விரும்பும். சௌகரியமான ஒரு அந்த வட்டத்தை தான் விரும்பும். ஆனால் இந்த ஆவி இருக்கு பாருங்க, அது அன்லிமிட்டெட். ஏன் அன்லிமிட்டெட் அப்படின்னா, அது தேவனால் ஆதாமுக்குள் ஊதப்பட்டது. தேவனுடைய அந்த ஆவி மூச்சு காற்று பிரீத் வந்து ஆதாமுக்குள்ள இன்னேல் பண்ண உடனே, ஊதின உடனே ஆதாம் ஜீவாத்மா ஆனான். நீங்களும் நானும் யாருடைய ஆவி பெற்றிருக்கிறோம் என்றால், கர்த்தரால் ஊதப்பட்ட அந்த ஆவி. அந்த ஆவி நமக்குள்ளேருந்து போயிடுச்சுன்னா ஃபினிஷ்டு. மாம்சம் பாருங்க அமைதியாக இருக்கும். மாம்சத்தால் ஆவியை அடக்க முடியாது. மாம்சத்தால் ஆவியை கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியாது. ஆனால் மாம்சம் எப்போவும் நமக்கு ஏற்றவாறு செயல்படாது. நம்ம விரும்புகிற காரியத்தை மாம்சம் நம்ம கூட ஒத்து வராது. நீங்களும் நானும் ஒரு 1 ஹவர் இன்னைக்கு ப்ரேயர் பண்ணலான்னு தீர்மானம் பண்ணுங்க. மாம்சம் ஒத்துக்காது. என்னது 1 ஹவர் ப்ரேயர் பண்ண போறியா இன்னைக்கு? அப்படி என்று மாம்சம் உங்களிடத்தில் பேசும் பொழுது, நீங்க நானும் மாம்சத்திற்கு தர வேண்டிய ரிப்ளை என்னன்னா, நீ அமைதியா இருந்தனா 1 ஹவர், இல்லைன்னா அந்த 1 ஹவர் 2 ஹவருக்கு மாறும். அப்போ ஒரு மாதிரி முணுமுணுக்கிற அப்படின்னா அந்த 2 ஹவர் 3 ஹவருக்கு மாறும். 3 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ்க்கு போகும். அமைதியா இருந்தனா நீல் டவுன் வந்து முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறது வந்து 1 ஹவர். அமைதியா இல்லைனா 2 ஹவருக்கு போயிடும். The person who is fighting with the flesh, the person who is fighting with the carnal man, மாம்சத்தோடு யாரெல்லாம் போராடி கொண்டிருக்கிறார்களோ, மாம்சம் விரும்புகிறதை நான் செய்ய மாட்டேன் என்று யார் போராடி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் ஆவிக்குரியவர்கள். மாம்சம் விரும்புகிற காரியத்தை நான் செய்து கொண்டு ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்க நல்லா கவனிச்சு பாருங்க. வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் சொல்லுவாரு, அனலுமின்றி குளிருமின்றி இருந்தால் நான் என்ன பண்ணி போடுவேன்? லூக் வார்மாக இருந்தால் நான் வாமிட் பண்ணி போடுவேன், வாந்தி பண்ணி போடுவேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் மாம்சம் சொல்லும், ஓகே கொஞ்சம் தூங்கலாம். மாம்சம் எப்பொழுதும் நம்மை ஒருபொழுதும் கட்டுப்பாட்டில் கொண்டு வரக்கூடாது. we have to take care our health. நம்முடைய ஆரோக்கியத்தை டேக் கேர் பண்ணும். ஆனால் அந்த ஹெல்த்து என்ன டேக் கேர் பண்ணக்கூடாது அப்படின்னா, இப்போ எக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல புரதம் இருக்கிறது, நல்ல புரோட்டீன் இருக்கிறது. அந்த புரோட்டீன் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா விதமான ஊட்டச்சத்து கிடைக்கிறது. ஆனால் அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணு, என்னையே ஃபோக்கஸ் பண்ணு, என்னையே பாரு அப்படின்னு நம்மளோட மாம்சம் ரொம்ப நம்மகிட்ட பேசுது அப்படின்னா we are in risk. ஆனால் உள்ள ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் கண்டென்ட்டே. சில பேர் நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, இவங்களுக்கு வந்து நெஞ்சு தைரியம் ரொம்ப அதிகம், பயப்பட மாட்டாங்க. ஐயா பயப்பட மாட்டான், ஆனால் பார்க்க ஒல்லியாக இருக்கிறானே. தோற்றம் கம்மியாக இருக்கும், ஆனால் உள்ள பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. பிசாசை எதிர்க்க நமக்கு தோற்றம் முக்கியம் அல்ல, உள்ள இருக்கிற ஆவிதான். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு காரியம். நம்ம ஒரு 2 நாளாக ஒரு காரியத்தை பார்த்துட்டு வரோம். தேவனை போல் மாறுவது, தேவனை போல் செயல்படுவது. சில பேர் யோசிக்கலாம், இது தப்பு தானே, தேவனை போல் மாறுவது, தேவனை போல் செயல்படுவதுன்னு வேதத்தில் எங்கேயுமே போடவே இல்லையே அப்படின்னு. ஆதியாகமத்தில் நம்ம நேற்று பார்த்தோம்,
மனுஷனை அவர் எப்படி உருவாக்குறார் அப்படின்னா, நம்முடைய சாயலின்படி, நம்முடைய ரூபத்தின்படி மனிதனை உருவாக்குவோமாக. மிருகத்தை அப்படி உருவாக்கல, மச்சங்கள் மீன்களை அப்படி அவர் உருவாக்கல, மரம் செடி கொடிகளை அவர் அப்படி உருவாக்கல. ஆனால் அவர் எதை உருவாக்கி இருக்கிறார்னா, யாரை உருவாக்கி இருக்கிறார்னா, உங்களையும் என்னையும் அவரை போல உருவாக்கி இருக்கிறார். எதற்காக என்றால், அவரை சேவிப்பதற்காக, அவரை போல செயல்பட வேண்டும் என்று விரும்புவதற்காக. என்ன மாதிரி நீ வாழு என்பதற்காக தான் உங்களையும் என்னையும் அவர் உருவாக்கி இருக்கிறார். நாம் அவராக மாற முடியாது, ஆனால் அவரை போல. உங்களுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை. உங்கள் பிள்ளைங்களை எடுத்து பாருங்கள். ஒன்று உங்களை போல பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா அவங்க அப்பாவை போல பண்ணுவாங்க. அவங்க உங்களா மாற முடியாது, ஆனால் உங்களை போல பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட பிள்ளைங்க. நீங்கள் நான் அவரை போல எதற்காக மாற வேண்டும் என்றால், நீங்கள் நானும் அவருடைய பிள்ளை. இது ஒரு நாளில் நடக்கிற ஒரு ப்ராசஸ் இல்லை. ஒவ்வொரு நாளும் அவர் விரும்புகிற காரியமே தான். பரலோகத்தில் போய் நாம் நிற்கும் பொழுது, அவருடைய பிள்ளையாக நிற்கும் பொழுது தைரியமாக நிற்கலாம். அவர் நம்மளை பாராட்டுவார். ட்ரை பண்ணிய என்னை போல மாறணும்னு. யோவான் 15வது அதிகாரத்தில் வசனம் 5 நீங்கள் பார்த்தீங்கன்னா, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். அகைன் ஐம் டெல்லிங், நாம் திராட்சை செடி அல்ல, நாம் அவருடைய கொடிகள். அவருக்குள்ளிருந்து படருகின்ற கொடிகள். நான் உங்களிலும், நீங்கள் என்னிலும் நிலைத்திருந்தால் தான் மிகுந்த கனிகளை கொடுப்பீருங்க. நான் மாத்திரம் உனக்குள்ளே இருந்தேன்னா கனி கொடுக்க மாட்டேன். உன்னால் கனி கொடுக்க முடியாது. நீ மாத்திரம் எனக்குள்ளே இருந்தால் கனி கொடுக்க முடியாது. நான் உனக்குள்ளே இருக்கணும், நீ எனக்குள்ளே இருக்கணும். அப்போ நம்ம கனி கொடுப்போம். அடுத்தது சொல்கிறாரு, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படின்னா தேவனுக்கு நீங்கள் தேவை, உங்களுக்கு தேவன் தேவை. தட்ஸ் ஆல். ஒரு காரியத்தை கவனித்து பாருங்க. ஈசாய் தாவீதை அழைத்து என்ன பண்ணுறாருன்னா, பால் கட்டியை கொடுத்து அண்ணனுங்களை விசாரிச்சுட்டு வா அப்படின்னு அனுப்புகிறார். தலைவரும் எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணிட்டு கிளம்புறார். அந்த பக்கம் ஒருத்தர் ரெடி ஆகிட்டு இருக்கிறான். 39 நாள் தூஷிக்கிறான், நிந்திக்கிறான், அவமானப்படுத்துகிறான். ஏகப்பட்ட தீமையான வார்த்தையை பேசி ரொம்ப அசிங்கமாக பேசுகிறான். இங்கே ஒருத்தர் கிளம்பி புறப்பட்டு வராரு. இவர் எப்படி கிளம்பி புறப்பட்டு வராரு அப்படின்னா, தன்னுடைய அப்பா அனுப்புகிறார், அண்ணனுங்களை பார்க்க நான் கிளம்புறேன். ஆனால் அங்கே ஒருத்தன் புறப்பட்டு வரான். எப்படி புறப்பட்டு வரான்னா, தன்னுடைய பலத்தை நம்பி வரான். அவன் உருவத்தை நம்பி தான் வரான். கோலியாத். காத்து ஊரில் எனக்கு பதில் சொல்லுங்க, எவ்வளோ ஆட்கள் இருக்கிறாங்க, ஆனால் அவன் மட்டும் இந்த மாதிரி வேர்டை யூஸ் பண்ணுறான். அவன் மட்டும் இதுக்கு இவ்வளோ அசிங்கமாக பேசுகிறான், தூஷிக்கிறான். அப்படின்னா காத்தூரில் எல்லாரை விட இவன் கொஞ்சம் ஹைட்டாக பவர்ஃபுல்லாக இருக்கிறான். அது இல்லாமல் இவன் அவன் உருவத்தை நம்பிட்டான். ஏன் நம்பிட்டான்னா, நான் இவ்வளோ பெருசாக இருக்கிறேனே. அடுத்தது அவனுக்கு என்னன்னா, 39 நாள் தூஷிக்கிறோமே, இவங்களுடைய கர்த்தர் இருந்தால் நமக்காக யுத்தம் செஞ்சிருப்பாரு, என் கூட சண்டை போட்டிருப்பாரு. வரவேலையே, ஆளே காணுமே 39 நாளும். அப்போ நான் தான் பவர்ஃபுல் அப்படின்று தன்னுடைய பலத்தின் மீது ஓவர் கான்ஃபிடென்ஸ், ரொம்ப அதிகமான நம்பிக்கை தன்னுடைய பலத்தின் மீது, மாம்சத்தின் மீது. ஆனால் அங்கே ஒருத்தர் புறப்பட்டு வராரு, இங்கே ஒருத்தர் புறப்பட்டு வராரு, தன்னுடைய பலத்தை நம்பி புறப்பட்டு வராரு. அங்கே ஒருத்தர் புறப்பட்டு வராரு. உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக நல்லா யோசிச்சு பாருங்க. தாவீது தன் தகப்பன் கொடுத்த அந்த எல்லா காரியத்தையும் வாங்கிட்டு நடந்து வரும் பொழுது அமைதியாக வந்திருப்பாரா, அல்லது தேவனை துதித்து கொண்டு வந்திருப்பாரா?
எதுனா ஒரு புதுசாக ஒரு பாடல் கண்டுபிடிச்சிட்டு இருப்பார். எதுனா ஒரு ஆரகணம் சங்கீதம் ஒன்று பாடிடுவோம் அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று அவரை உயர்த்தி கொண்டு பாடிக்கொண்டு தான் கண்டிப்பாக வந்திருப்பாரு. ஆனால் அங்கேருந்து ஒருத்தன் புறப்பட்டு வரான். அவன் எதை நம்பி வரான்னா, அவன் உருவத்தை நம்பி வரான். அவனுடைய உருவம் சமஸ்த இஸ்ரவேலுக்கு பயத்தை கொடுத்துருச்சு. அவங்க ஊரால் அவனை பார்த்து பேசுறாங்க, எப்பா இவ்வளோ பெருசா இருக்க கோலியாத், ஐயோ நீ பயங்கரமானவன், உன்னுடைய கேடகத்தை நாங்கள் ஒருத்தங்க தூக்கிட்டு வரணும், உன் ஈட்டியை நாங்கள் தூக்கிட்டு வரணும், உன் தலை கவசத்தை தூக்கிட்டு வரணும், எப்பா உன்னை வீழ்த்த முடியாதா கோலியாத் அப்படின்னு. கோலியாத்துக்குள்ள என்ன இருக்கு அதை கவனிக்கல, கோலியாத்தோட அவுட்டர் மேனை பார்த்துட்டாங்க. உலகம் உருவத்தை பார்த்துடுச்சு. ஆனா இங்க ஒருத்தர் புறப்பட்டு வராரு, சின்ன பையன், ஷார்ட்டா இருந்தாரா ஹைட்டா இருந்தாரெல்லாம் தெரியல, சின்னவர், ஆனா உள்ள பார்த்தீங்கன்னா பெரியவர். கிட்ட வராரு, ஒரே கூட்டமா இருக்கு. அண்ணனுங்க அவர் அழகா வாழ்த்துறாங்க. எவ்வளோ ஒரு துணிகரும், எதுக்கு நீங்க வந்த, நம்ம கிட்ட இருந்த கொஞ்சம் ஆட்டையும் யார் வாசத்துல விட்டு வந்த, உன் துணிகரம் என்ன, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த கோபத்தை நீங்க போயிட்டு அப்படியே அங்க காமிக்கலாமே, என்ன கூட்டம் இங்க, இந்த கூட்டத்தில் நீ பார்க்கக்கூடாது, இருங்க என்னதான் கூட்டம் நான் பார்க்குறேன்னு பார்த்தா, என்னங்க நீங்க என்ன திட்டுறீங்க, சரி ஓகே, அவன் உங்களை திட்டின்னு இருக்கிறான், உங்களை திட்டினா கூட பரவாயில்ல, இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்து கொண்டு இருக்கிறான். ஐ நீட் டு டெல் யூ சம்திங் மை சர்ச். இந்த ஆவிக்குரிய மக்கள் எப்பொழுதும் தேவனோடு உறவில் இருக்கிறவங்க நல்லா கவனித்து பாருங்க. பிசாசு கொண்டு வந்து போடுகின்ற தடைகள், பிசாசு எரிகின்ற அக்கினி அஸ்திரங்கள், அவனுடைய எல்லா விதமான துரைத்தனங்கள், அவனுடைய ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், அவனுடைய எல்லா விதமான கன்னிங்கு, அவனுடைய எல்லா விதமான பொல்லாத எண்ணங்கள், அரண்களை நிர்மூலமாக்க அவர்கள் பயப்பட மாட்டார்கள். இறங்கிட்டேன் வா, 2ல் 1 பார்த்துடலாம், என் கண்மலையும் என் மீட்பருமாகிய தேவனை நம்பி இருக்கிறேன், வா பார்த்துக்கலாம், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் என்னை கைவிட மாட்டார், இந்த போராட்டம் என்ன ஒன்றும் பண்ண முடியாது, இந்த பிசாசின் கிரியை ஒன்றும் பண்ண முடியாது என்று அவர்கள் பயப்பட மாட்டார்கள், தைரியமாக இறங்குவார்கள். ஆனால் ஒருத்தங்க அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருக்கிறோம், பிசாசு எதிர்க்க மாட்டோம், நல்லா கவனிங்க, தேவனோடு அதிகமாக நெருங்குறவர்கள் பாவத்திற்கு ஏற்று நிற்பார்கள். ஈவன்தோ அந்த பாவம் அவங்க செய்திருந்தாலும், அந்த பாவத்திற்கு முன்னொரு காலத்தில் அவங்க அடிமைகளாய் இருந்தாலும், அதே பாவம் அவர்கள் மீண்டும் தொட விரும்பும் பொழுது அது எதிர்ப்பாங்க, அதை ஒரு அருவருப்பா பார்ப்பாங்க. அவங்க முன்னாடி செய்த பாவத்தையும் அவங்க ஆமா நான் பாவம் பண்ணன்னு ஒத்துப்பாங்க, இனி நான் பாவம் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. தாவீது சொல்வார் பாருங்க, பிசாசு ஏவிடுவான் தாவீதை, மக்களை தொகையிட்டுருவார். அப்போ சொல்லுவார், அவருடைய கரத்தில் விழுவோம்யா, அவருடைய கிருபை மகா மகா பெரியதியா அப்படின்னு. கம்ஃபர்ட் ஜோனை கிராஸ் பண்ணி போறார், அண்ணன் தாண்டி. என்னங்க பிரச்சனை, இவன் யார் நிந்தித்து பேசிட்டு இருக்கிறான், இவன் யாரு இஸ்ரவேல் தேவனை பேசுறதுக்கு, இவன் யாரு, எல்லாரும் உருவத்தை பார்க்குறாங்க, ஆனா இவரோட உருவத்தை இவங்க பார்க்குறாங்க, ஆனால் உள்ளத்தை பார்க்கல. ஆனா இவர் உள்ளத்துக்குள் யார் இருக்கிறா அப்படின்னா உங்களுக்கு தெரியும், தேவனாகிய கர்த்தர். தேவனோடு அனுதினம் உறவில் இருக்கிறவங்க தான் தைரியமாக சவாலை சந்திப்பார்கள். சவுல் எங்கேயாச்சுன்னா, சவுலால் எழுதப்பட்ட சங்கீதம், சவுல் இந்த ஆரோகண சங்கீதத்தை எழுதினார், சவுல் இப்படி தேவனை உயர்த்தி பாடினார், எதுனா நம்ம பார்த்துருக்கிறோமா? தாவீதை கணக்கில்லாம பார்க்குறோம். சங்கீதத்தின் புஸ்தகத்தில் பார்த்தா தாவீது தான் மெயின் ரோலை ப்ளே பண்ணுறார். ஆனால் சவுல் எங்கேயாச்சும் பார்த்தோமா? ஏன் தெரியுமா? தாவீது முழுக்க முழுக்க தேவனை சார்ந்து இருந்தார். சவுல் ராஜ்யபாரம் பண்ணும் 2வது வருஷம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தவுடன் கர்த்தர் ரொம்ப விசனப்படுகிறார். ஐயோ, ஏற்படுத்தினதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் என் இருதயத்திற்கு ஏற்றவனே நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னும் பொழுது தாவீது ஒருத்தர் அப்பதான் பிறக்கல. நீங்க நான் தேவனோடு அனுதினமும் உறவில் இருந்தேன்னா
ஒத்துக்கவே மாட்டோம். அது ஊழிய பாதையிலையோ, இல்லை உங்க சபையிலையோ, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலோ, உங்க குடும்பத்திலேயோ பிசாசு ஒரு நோயையோ, வியாதியோ, ஒரு சாபத்தையோ கொண்டு வந்து போட்டா அதை எதிர்த்து போராடுவோமே தவிர்த்து we won't go with adjustment. Adjustmentல போலாம்ப்பா. Saul was in adjustment and David's brother was in adjustment. Overall all Israel people are in adjustment. அவங்க எல்லாம் ஒத்து போறாங்க. But the leader who is going to rule the whole Israel nation, he was not going with adjustment. அவர் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ல போல, ஆப்போசிட்டா யோசிக்கிறார். உங்களுக்கு தெரியும், அடுத்த கொஞ்ச நேரத்தில் ஒருத்தன் மறிக்க போறான்னு அவனுக்கு தெரியாது. அவன் எப்பொழுதும் போல தன்னுடைய பட்டயத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய உரையில போட்டுக்கொண்டு வரான். இங்க ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, அப்பா தருகின்ற பால் கட்டிகள் மற்ற காரியத்தெல்லாம் எடுத்துக்கொண்டு பேக்ல போட்டுக்கொண்டு வராரு. ஆனா இவருக்கு தெரியாது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் எனக்கு ஒரு பாட்டு ஒன்று பாட போறாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று. அவனுக்கு தெரியாது இந்த பட்டயம் இன்னைக்கு என்னையே காலி பண்ண போகுது என்று. அவனுக்கு தெரியாம தன் பலத்தை நம்பி ஒருத்தன் வந்து கொண்டிருக்கிறான், ஓவர் கான்பிடன்ஸ்ல. தாவீது ஒன்னே பண்றாரு, கொஞ்சம் இங்கே இருடா வரன்ட்டு போயிட்டு ஆற்றில் போயிட்டு 5 கூழாங்கற்களை கொண்டு வந்து சுத்தி ஓங்கி அடிச்சாரு. அதற்கு அப்புறம் கிரியை செய்தது யார் என்றால் தேவனாகிய கர்த்தர். நீங்க நானு பிசாசுடைய தடைகள் பார்த்து, பிசாசு கொண்டு வந்து போடுகின்ற பிரச்சனையை பார்த்து, அது உங்க சபையில இருக்கலாம், உங்க ஊழியத்தில் இருக்கலாம், உங்க தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், உங்களுடைய பிஸ்னஸ் பாதையா இருக்கலாம், உங்க குடும்பமா இருக்கலாம், உங்க படிப்பா கூட இருக்கலாம், எந்த காரியமா இருக்கலாம். இவன் கொண்டு வந்து போட்டுட்டான் அப்படின்னு நீங்க முடங்கி படுத்தீங்க அப்படின்னா, நீங்க சவுலை போல நீங்க கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள இருக்கிறீங்க. தாவீதோட சகோதரர் போல நீங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறீங்க. நான் பிகினிங்ல ஒரு வேர்டு ஒன்று சொன்னேன், தேவனை போல் மாறுவது. தாவீது எந்த தைரியத்துல கோலியாத்தை வீழ்த்தினார் என்றால், தாவீது வனாந்திரத்தில் தேவனை துதித்து கொண்டு அவரை போலவே பலன் கிடைச்சது. அவருடைய பலன் கிடைத்ததுனால தான் சிங்கத்தையும் கரடியும் அவர் கிழித்தாரு. அவருடைய பலன் கிடைத்ததுனால தான் அவர் என்ன பண்றாருன்னா, கோலியாத்தை பார்த்து எல்லாம் பயப்படும் பொழுது தாவீது மாத்திரம் பயெல்லாம் போய் மோதுறாரு. ஏன்? அவரோட உறவுல அதிகமாக இருந்து அவரை போல யோசிக்கிறது, அவரை போல செயல்படுவது. வார்த்தை உங்களுக்கான வார்த்தை. நீங்க தான் உங்க குடும்பத்திற்காக போராடணும். நீங்க தான் உங்க சபைக்காக ஜெபிக்கணும். நீங்க தான் உங்க மேய்ப்பருக்காக ஜெபிக்கணும். நீங்க தான் எல்லா விதமான தடைகளுக்காகவும் நீங்க தான் போராடணும். கம்ஃபர்ட் ஜோன்லேயே போவோம்பா அப்படின்னா எப்படி? அப்படி கிடையாது. இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை. பலப்படுங்க. தேவனை போல மாறுவது, அவரை போல சிந்திப்பது, அவரை போல செயல்படுவது, அதுதான் அவர் விரும்புகிறார். தாவீது அவர் பலத்தில் போயிட்டு கோலியாத்தை வீழ்த்தவில்லை. ஆனால் கோலியாத் அவன் பலத்தை நம்பி அவனே வீழ்ந்துட்டான். என்னடா நாயாடான்னு கேட்குறான். அதை விட கேவலண்டானின்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய உருவத்தை அவ்வளோ லோவா எண்ணிருக்கிறார். அவ்வளோ ஒரு லோவா எண்ணிருக்கிறார். மதிக்கவே அந்த உருவத்தை. நீங்க நான் தடைகளையும் அழுத்தம் கொடுக்குற நபரையும் அழகாக மேக்கப் போட்டு பெருசாக்காதீங்க. ஜபத்தில் வச்சு ஜெயிச்சுட்டு போயிட்டே இருங்க. இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை. அவர் உங்களை பலப்படுத்துவார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு தேவை தைரியமாக துணிந்து அவர் சமூகத்திற்கு வந்து பலனை வாங்கி கொண்டு பிசாசு கட்டி வைத்திருக்கும் எல்லா விதமான ஆரணை நிர்மூலம் ஆக்குறவங்க தான் தேவனுக்கு தேவை. சமுதாயத்தில் அவன் நடத்துகின்ற அலங்கோலம் உங்களுக்கு தெரியும். கடைசி காலத்தில் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கிறான். அவருடைய காரியத்தை ஜெயிப்பதற்காக தான் நமக்கு அபிஷேகம் தேவை. கம்ஃபர்ட்டாக போகலாம், அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போகலாம் அப்படின்னா வெரி ராங். தைரியமாக இருப்போம். நாம் நம்முடைய ஜனத்திற்காகவும் நமது தேவனுடைய நகரத்திற்காகவும் தைரியமாக இருப்போம். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல, யுத்தம் கர்த்தருடையது, அவரே உங்களை எங்கள் கைகள் ஒப்பு கொடுப்பார் என்று தாவீது ரொம்ப அழகாக பாடுவார். ஸோ அவர் இருக்கிறார். பலப்படுங்க. ஒருவேளை சோர்ந்து போய் அமர்ந்திருக்கிற ஒரு சில காரியத்திற்காக பயந்து ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கிறேன்னா, சர்வ வல்லவரை மிஞ்சி உங்களுக்கும் எனக்கு என்னங்க நடக்கும்?
அப்படி ஒரு கை விட்டுருவாரா? கோலியாத் வந்து நிற்கிறான், சின்ன ஆளை கொண்டு அடிச்சிட்டாருங்க. உங்களுக்கு தெரியுமா, மொத்த சமஸ்த இஸ்ரவேல்ல சவுளுடைய தோளு கீழே தான் எல்லாரும் இருப்பாங்க. சவுல் ரொம்ப ஹைட் ஆனவர். ஆனா அந்த சவுல் மோதல. ஆனா தாவீது ரொம்ப குட்டி, அடிச்சிட்டாரு. தேவனாகிய கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு சில காரியங்களை செய்ய வேண்டும், ரொம்ப பெரிய பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்றார். அதற்கு ஈக்குவல் நபர்லாம் வேணாம். உங்களை போல என்னை போல சின்ன சின்ன ஆட்களை கொண்டு பெரிய பெரிய காரியங்கள் செய்வார். அவ்வளோ சூப்பரான கர்த்தர். என்ன ஒன்றுனா, அவர் மேலே அப்படியே அவர் 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 படகுல ஏறி அமர்ந்து கொண்டு, நீங்கள் ஓட்டுங்க நாங்கள் கூடயே வரேன்னு போயிட்டா சூப்பர். ஸோ இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஆமென்.